சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி 1 கப் சோயா சங்க்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறி வரணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஜாரில் ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 வெள்ளை பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து அந்த சோயா சங்க்ஸை நல்லா தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து இதில் சேர்த்து நம்ம இப்போ அரைக்கணும். இதில் தண்ணியே இருக்கக்கூடாது. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக தேவைக்கேற்ப வந்து நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் இப்போ கட்லெட் மாதிரி பிடிக்க ட்ரை பண்ணால் இது பிடிக்க வராது. ஆக்சுவலி இது வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதை நம்ம வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு இதில் நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நீங்கள் இது இப்போ கட்லெட்டாக பிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். உருளைக்கிழங்கு கூட நீங்கள் கேரட் கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ் தேவை. என்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லை. நான் வந்து பிரெட்டு வச்சு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக. இந்த மாதிரி மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு 2 பக்கமும் நல்லா வந்து பிரெட் வந்து கோட் ஆகணும். ஃபுல்லாக வந்து கோட் பண்ணுங்கள். எல்லா சைட்லேயும் கோட் பண்ணுங்கள் பிரெட். அப்போ தான் வந்து இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், எல்லா பக்கமும் கோட் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா கட்லெட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ வந்து ஆயில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து எதுவுமே குக் ஆகலை, எல்லாமே ராவாகவே இருக்குது. அதனால் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். 2 பக்கம் பொன்னிறமாக வந்தோடனே இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹெல்த்தியும் கூட. ஈவினிங்க்கு இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.